கடந்த 26ஆம் தேதி மே மாதம் 2 படகுகள், ஒன்று கட்கோவளம், மற்றது முனை பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவிலே இந்த 2 படகுகள் வந்து இரவு 11 மணி அளவில் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு சென்ற நிலையிலே அடுத்த நாள் 27ஆம் தேதி அவர்கள் கரை திரும்பவில்லை. இந்த விடயம் தெளிவாக 27ஆம் தேதி ஒரு பகல் 12 மணி அளவில் தெரிய வர அந்த உரித்த பிரதேச செயலகம் அரசாங்க தரப்புகளுக்கு வந்து அறிவித்தது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அறிவித்தது, கடற்படைகளுக்கு அறிவித்தது, உரிய அமைச்சு அத்தனைக்கும் அறிவித்தது. அந்த வகையிலே நான் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அந்த இடத்துல இருந்து கொண்டு மீன்பிடி அமைச்சருக்கு பல தடவைகள் வந்து அவருடைய கைத்தொலைபேசிக்கு வந்து நான் தொடர்பு எடுத்தேன். ஆனால் இவை ஒன்றுமே சரிவர இல்லை. மீன்பிடி அமைச்சர் தொலைபேசியை வந்து தூக்கவும் இல்லை. சரி, ஒருக்கா எடுத்தது அடுத்த நாள் இல்லாட்டி 2 நாள் கழிஞ்சாவது வந்து எடுத்து என்ன பிரச்சனை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிச்சிருக்கிறார் இரவுக்கு, என்ன பிரச்சனை கேட்க கூட இல்லை. நாங்கள் கடற்படைகளுக்கு அறிவித்த இடத்துல வந்து கடற்படைகள் சொன்ன பதில் என்னென்றால், இது 27ஆம் தேதி சம்பவம் நடந்தது வந்து 27 விடிய காலையில், 27ஆம் தேதி பகல் 12 மணிக்கு கடற்படைக்கு வந்து அறிவிக்க கடற்படை கடலுக்கு போக இயலாது, கொந்தளிப்பு கூட நாங்கள் போக இயலாத போக மாட்டோம் என்று அறிவித்தவை. வான்படைகளுக்கு வந்து அறிவித்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர் அனுப்பலா என்றால் வெதர் வந்து பொருத்தமில்லை, ஆகவே நாங்கள் அனுப்பலான்னு சொன்னேன். அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வடகிழக்கில் வந்து இந்த கடற்படையை எடுத்துக்கொண்டால் வந்து தனியார் காணியை பறித்து போட்டு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து காணிகளை பறித்து போட்டு இருக்கிறோம். என்னத்துக்காக நீங்கள் இருக்கிறீர்கள்? என்னத்துக்காக இருக்கிறீர்கள்? எங்களோட சொந்த காணியை பறித்து போட்டு சட்டவிரோதமாக வந்து அங்கே பாதுகாப்புன்னு சொல்லிக்கொண்டு இருந்து அடப்பா ஒரு அவசரம் ஒன்று ஏற்பட்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து உங்களோட வந்து தொடர்பு எடுத்து வந்து போங்கோ, எங்களுடைய ஆக்கள் காணாமல் போயிருக்கிறோம் போங்கோன்னு கேட்குற இடத்துக்கு வந்து உங்களை போகலாம் என்றால் உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. நீங்கள் உங்களோட படகுகளையும் உங்களோட உறுப்பினர்களையும் வந்து பாதுகாக்கிறது தான் தேவை, கடலுக்கு இறங்கலான்னு சொல்கிறேன்டா. அப்போ என்னத்துக்கு நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள்? அப்படி என்றால் உண்மையிலே வந்து என்னத்துக்கு இந்த அவசர சட்டம்? யாருக்காக? அவ எங்களை பொறுத்தவரையில் இது முழுக்க முழுக்க அரசாங்கம் தன்னுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக, தனக்கு எதிராக 2 வருஷமாக ஆட்சியில் இருந்து கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்க, அதுவும் விசேஷமாக வடகிழக்கில், விசேஷமாக தமிழ் பேச மக்கள் மட்டத்திலே கொடுத்த வாக்குறுதி எதையும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறதால அந்த பிரதேச மக்களை அடக்கி ஒடுக்கி அமைதியாக்குறதுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதமாக தான் இந்த பயங்கரவாத இந்த அவசரகால சட்டம் இருக்கிறதே தவிர வேற எதுவும் இல்லை. சங்கீதனை கைது செய்தது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறதுக்காக நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தை வந்து பயன்படுத்த இயலாது. அது போலித்தனம். தலைவர் பிரபாகரனை போட்டினாலோ தமிழீழ விடுதலை இயக்கத்தை வந்து புகழ்ந்து கதைச்சாலும் வந்து அது பயங்கரவாதம் இல்லை. அது பயங்கரவாதம் இல்லை, அது ஒரு கருத்து, அது ஒரு கருத்து. அந்த கருத்தை வந்து நீங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள இல்லாட்டி அவசரகால சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதை தடை செய்ய முடியாது. அது எந்த அளவுக்கு அதை நீங்கள் செய்ய அனுமதிக்கிறீர்கள் என்றால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சட்டம் சம்பந்தமாக இருக்கிற அறிவின் தன்மை தான் எடுத்து காட்டுதே தவிர வேறு எதுவும் இல்லை.